வந்தாய தாயே வாமகனே என்றாயே தந்தாய நாவல் சரம் சரமாய் தமிழ் பாடு. உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னை தான் காணும் உலகம் தமிழ் தாய். வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம வீற்றிருக்க நமக்குள் முத்தாக விழுந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஆடரா தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கை தட்டின அந்த 7 பேருக்கு நன்றி. கையை தட்டாம உட்கார்ந்தவங்களுக்கு நன்றி. நல்லா ஜோரா ஒருத்தர் கை தட்டி வைங்க, ஒண்ணு வஞ்சனையை வைக்காதீங்க. நிஜமாவே சொல்றேன், ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார்ந்து அழகா ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு தலைப்பை கொடுத்திருக்கீங்க. மனுஷன் நிம்மதியா வாழ அதிகம் தேவை சொத்து பத்தா சொந்த பந்தமா பணமா பாசமா? பணம் இருந்தா நல்லா இருப்போமா பாசம் இருந்தா நல்லா இருப்போமான்னு கேட்டிருக்கீங்க. பணம் தான் வாழ்க்கைக்கு தேவைன்னு உண்மையை சொல்றதுக்கு 2 ஆண் சிங்கம் வந்திருக்கோம் சார். பாசோன்னு வேஷம் போட்டு பொய் பேசுறதுக்கு 2 பெண்கள் வந்திருக்காங்க. தீர்ப்பு சொல்ல சிங்க மாதிரி நீங்க வந்திருக்கீங்க. எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். என்ன ஆசை? இப்ப சொத்து பத்தான்னு பிரிச்சு ஆண்களை இங்கேயும் பெண்கள் அங்கேயும் உட்கார வச்சிருக்கீங்கல்ல, உங்களே நடுவர் ஆச்சு. இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டியை வச்சு நான் தலைப்புக்குள்ள வரேன். அப்படி என்ன போட்டி? ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஓகேவாக்கா, தாய் குழந்தைகள் ரெடி 1 2 3 இங்க இருக்க பெண்கள் தாய் குழந்தைகள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3 நம்ம ஆண் சிங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்றேன், ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன், மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில எங்க நடுவர் கையால உங்களுக்கு வாங்கி தராட்டினால அவர் போட்டிருக்க செயின் பிரேஸ்லெட் மோதிரம் எல்லாத்தையும் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. ஆமாடா, கொடுத்துட்டு நான் வெள்ள கோயில் பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்து கிடப்பேன். எல்லாம் அதான் ரெடியா இருக்காங்க. ரெடியா இருக்கீங்களாக்கா? லேடிஸ் ஃபர்ஸ்ட், பெண்கள் பாரு பாத்துருமா? ரெடி 1 2 3. அடேங்கப்பா, அடா அடா அடா. நீங்க 2 பேரும் அம்மா கை தட்டிய? நீங்க லேடிஸா? ஆதார் அட்டை வச்சிருக்கியா? கேளுங்க சார், அப்பதான் நம்புவேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, யாரெல்லாம் அழகா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ வீட்டுல போய் உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க, உங்க கர்வம் கலைஞ்சிரும். ஆஹா, அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? எப்படி? நாளைக்கு 10 மணிக்கு நம்ம ஸ்கூல்ல ஆதார் எடுக்கிறாங்க, எல்லாரும் வந்துருங்க. நம்ம ஆம்பளைய நம்ம வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துருவோம். பொம்பளை எப்படி கிடையாது, பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு பூ வச்சு பொட்டு வச்சு செயின் போட்டு போய் உட்காருவாங்க. உட்காந்தோடனே எடுத்தாச்சு போமான்றான். ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸில் ஆதார் கார்டு வரும், வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச புன மாதிரியே எடுத்து அனுப்பியிருப்பாங்க. உங்க கர்வம் கலைஞ்சு போய் பெண்களே இவ்வளவு உற்சாகமா கை தட்டுறாங்களே, எங்க ஆண்களோட பவர் பாக்குறீங்களா? பங்காள ரெடியா இருக்கீங்களா? பவர் காமிச்சிருமா? ரெடி 1 2 3. ஆட்ரா 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 ஆட்ரா. 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறத நிரூபிக்கிற அற்புதமான கூட்டங்க. எங்க பணங்காசு இல்லாம இன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமா சார்? இந்த திருவிழாவில கூட இவ்வளவு பேத்துக்கு அன்னதானம் போடுறாங்களே, இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்காங்களே. நான் என்ன கேட்கிறேன், கௌதமி வீட்ல இருந்து அரிசி எடுத்துட்டு வந்தாங்க இல்ல ராணி வீட்ல இருந்து பருப்பு எடுத்துட்டு வந்தாங்களா சார்? கடையில காசை கொடுத்தா தான் அரிசி பருப்பே கிடைக்கும். ஒரு தெய்வத்துக்கு கூட விழா எடுக்கணும்னா கூட பணம் வேணும் சார். பணம் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் ஒரு பாட்டிலேயே சொன்னா, ரூபா நோட்டுல வாழுறாரு காந்தி, பைனரையா ஜோரா புன்னகையை ஏந்தி, காசை பார்த்தா காந்தி தாத்தா போலே நாம் சிரிப்போம், அண்ணாத்தே ஆரம்பம் ஆயாச்சே பேரின்பம், காசு மேலே காசு வந்து கொட்டுகிற. காசு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா? ஒண்ணும் இல்ல. இந்த மைக் செட் போடுறாரு, அவர்கிட்ட போய் அண்ணே நீங்க சம்பளம் சொந்தக்காரர் தான், நம்ம ஏரியாக்காரர் தான், சரி காசு இல்லைன்னு மட்டும் சொல்லி பாரு, வயரை பிடிங்கி வயல சொல்லி விட்டு போயிருவாங்க. உண்டா இல்லையா சார்? காசுதான் இன்னைக்கு எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. நான் கேட்கிறேன், சொந்த பந்தம் நல்லா இருக்குங்கிறீங்களா? இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்கள் சார்பா நான் கேட்கிறேன், கட்டின புருஷனுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறீங்களாமா நீங்க? அப்படி கேள்வி. அன்னைக்கு பட்டிமன்றம் லேட் ஆச்சு. சரி, ஏன் பொண்டாட்டி சொன்ன அடியே பட்டிமன்றம் லேட் ஆச்சு, 2 சப்பாத்தி சுட்டா சாப்பிட்டு கிளம்புறேன்னு கொண்டு வந்து குடுக்கறா. பிக்கிறேன் பிக்க முடியல. சப்பாத்தி ஒருத்த காலை வச்சு கையை வச்சு இழுக்கிற, சப்பாத்தியை பிக்க முடியல. கோவம் வருமா? நான் கேட்டேன், என்னாடி சப்பாத்தி இது, இப்ப உள்ள வந்தா பிச்சு விட முடிச்சுக்கிறேன். இவன் சமயக்கட்டுல இருந்து சொல்றா, நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல, என்ன பிக்கிறான், போயா வேலையை பார்த்துட்டு அப்படிங்கிறாயா? இப்படித்தான் ஐயா. நேத்து ஏன் முண்டாட்டி டிவி பாத்துக்கிட்டா, சரி அடியே தோசை சுட்டு கொண்டாடுகிறேன், கொண்டாந்து வைக்கிறா, பிக்கிறேன் பிக்க முடியல சுடுது, பிக்கிறேன் பிக்க முடியல சுடுது. என்ன லைட்ட போட்டு பாக்குறேன், இப்ப டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட கொண்டு வச்சுக்கிறேன். பாத்தியா? உடனே எங்க மாமியா கூப்பிட்டு, எதுக்கு தோசை சுட்டு அத சொல்லுங்க அத்தை, நீங்க சுட்டுட்டு வாங்கன்னு. அந்த அம்மா கொண்டாந்து வச்சு கண்ண கட்ட கட்டுப்பா இருந்து. எப்படி இருந்துச்சு? கட்டுப்பா இருந்து. என்ன லைட் போட்டு பாக்குறேன், இந்த அம்மா டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்ல குப்புற போட்டு மாவு ஊத்திருக்கேன். இந்த சொந்தத்தால சந்தோஷம் இருக்கு? எங்கயாவது சந்தோஷம் இருக்குமா நான் கேக்குறேன். அதுலயும் கட்டின புருஷனுக்கு மரியாதை கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, வாய்க்கு ருசியா சமைச்சு போறது இல்ல சார். ஆனா ஏன் பொண்ணு அன்னைக்கு சொன்னேன், இங்க பாரு எனக்கு மீன் குழம்புனா நல்லா பிடிக்கும், எங்க அம்மா மணக்க மணக்க மீன் குழம்பு வைப்பாங்க, அதே போல மீன் குழம்பு வை அப்படின்னு. அதுக்கு சொன்னா, நீங்க காலேஜ் போயிட்டு வாங்க, உங்களுக்காக மணக்க மணக்க கடல் மீன் வாங்கி குழம்பு வைக்கிறேன்னா. காலேஜ் போயிட்டு வர சார், தெருவே மணக்குது சார். நான் பார்த்து கேட்டேன், ஒரே நாள் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னு கேக்குறேன். மீன் குழம்பு ஆக்கி கீழே இறக்கி வச்சு துணிக்கு போடுற கம்ஃபர்ட் 1/2 லிட்டர் அதுல ஊத்தி விட்டேன் அப்படிங்கிறா சார்.
அந்த மீன் குழம்பு சாப்பிட்டு மனசு சாவறதா சார்? இந்த சொந்த பந்தத்தால மனசு நிம்மதியா இருக்க முடியுமாங்க? நான் கேட்கிறேன். அதுலயும் சத்தமா என் பொண்டாட்டில அப்படி தெரியுமா, இந்த மேடையில ஒரு உண்மையை ஒத்துக்கணும் சார். சொந்த பந்தம் சரியில்லை, பணங்காசு தான் முக்கியம்னு பேச வந்தாலும் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன். என்ன தெரியுமா? ஏன் மிஸ்ஸஸ் மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது, அவளுக்காக நல்ல ஒரு கைத்தல் எல்லாமே கொடுத்து வைங்க. எப்படி டிவி பாப்பா? என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? 10 உள்ள போயிட்டு 20 வெளியில வரும் சார். உன் பொண்டாட்டி பரவாயில்லையா? என் பொண்டாட்டி இதை விட மோசம்டா. என் பொண்டாட்டி எப்படி தெரியுமா டிவி பாப்பா? எப்படி? கரண்ட் ஆஃப் ஆனா கூட லைட் அடிச்சு பாக்குறானா இதான் தெரியுதான்னு பாப்போம். அது அவ மட்டும் பார்த்தா பரவாயில்ல சார். தெருவுல இருக்க 10 பொம்பளைங்களை ஒன்னா சேர்ந்துட்டு கேங் ஸ்டார் மாதிரி குரூப்பா எங்க வீட்டுல டிவி பாக்குறாளோ சார். வாட்ஸ்அப் குரூப் ஒன்னு கிரியேட் பண்ணி அதுல தெருவுல இருக்க பொம்பளைங்களை போற சேர்த்து விட்டுட்டு எந்த டயத்துல எந்த டிவில என்ன நாடகம் போடுதுன்னு அந்த குரூப்ல போட்டு விடுறா சார். அதை பார்த்துட்டு தெருவுல இருக்க பொம்பளைங்க போற எங்க வீட்டுல உட்காந்து டிவி பாக்குறாங்க. அன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போய் கதவை தட்டுறேன். ஏன் வீட்டுக்காரர் சொன்னா கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்லுது, எந்த நாயும் உங்க வீட்டு கதவை வந்து தட்டுதுரி அப்படிங்கிறா சார். அதுக்கு ஏன் ஒய்ஃப் சொல்றா, எந்த நாயும் இல்ல, எங்க சொந்த நாய் தான் வந்து கதவை தட்டுதுன்னா. நான் போய் சொன்னேன், இங்க பார், நீ டிவி பாக்குறது மட்டும் இல்லாம தெருவுல இருக்க பொம்பளைங்களா சேர்ந்துக்கிட்டு டிவி பாக்குற, புருஷனுக்கு சாப்பாடு போடுற இடத்துல டிவி பார்த்த நடு வீட்டுல தூக்கு போட்டே தொங்குவேன்னு. அதுக்கு என் ஒய்ஃப் சொல்றா, தொங்குறதான் தொங்குறீங்க, டிவியை மறைக்காம சைடுல போய் தொங்குங்க அப்படிங்கிறாலே. இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா சார்? எப்படி இருக்க முடியும்? ஆனா ஒரு ஆம்பளைக்கு கோவம் வருமா? வரணும். பொண்டாட்டியே சாகுன்னு சொல்றாளேன்னு ஒரு புடவை எடுத்து கழுத்துல மாட்டி தூக்கு மாட்டலான்னு உத்தரத்துல போட்டேன். பாவி மனுஷா ஏயா அப்படி பண்றேன்னு புடவை வந்து புடுங்க. அதாயா பொண்டாட்டி பாசங்க. புடவை வாங்கிட்டு சொல்றா, இது போன வாரம் வாங்கின புது பட்டு புடவை, ரேஷன் கடையில கொடுத்த இலவச புடவை அங்க இருக்கு, அதை போட்டு தொங்குங்கிறாளே. இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா சார்? அதனாலதான் இன்னைக்கு கல்யாணம் பண்ண ஒவ்வொரு ஆம்பளையும் வேதனைப்பட்டு எப்படிமா பாடிட்டு அலைகிறோம். எப்படி? மரணம் என்னும் தூது வந்தது, அது சொந்த பந்த வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ, கொழுந்தியாலே வா வா. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது அருமை. ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது. யாருக்காக? இழுக்கிறது எனக்கு, நீ ஏன்டா தண்ணி குடிச்ச? யாருக்காவது இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துரும் சார். நல்ல வியாதி, விளங்காத வியாதி. இந்த பாருங்க எப்படி செட்டி சேர்த்திருக்கேன் பாருங்க. இழுக்கையில விட்டுட்டாங்க, இழுவது நின்றதுக்கு அப்புறமா ஆமா இப்படித்தான். நேற்று ராத்திரி டிவியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி டிவியில நாடகம் பார்த்துக்கிட்டு இருந்தா, நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தோசை விக்கிருச்சு. தண்ணி தண்ணி. அவ முடியட்டு வாரேன் நாடகம் முடியட்டு வரம்னால எனக்கு முடியட்டு வரம்னாலும் தெரியாம நம்ம அப்ப இந்த சொந்த பந்தால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? பணம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. நான் சொல்றேன் சார், இன்னைக்கு ஒரு நல்ல கல்வியை ஒரு குழந்தைக்கு கொடுக்கணும்னா கூட பணம் வேணும் சார். அதனாலதான் ஒரு புது கவிஞர் ரொம்ப அழகா சொன்னா, கல்விக்கு அதிபதி யாரு? சரஸ்வதி தானே. அதனால ஒரு கவிதை அழகா சொன்னான், கல்விக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி கூட தன் பிள்ளைக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் தன் கையில் இருக்கின்ற வீணையை விற்றோ அடகு வைத்தோ தான் நல்ல படிப்பை கொடுக்க முடியும்னு சொன்னா, இன்னைக்கு நல்ல கல்வி கற்கனோட காசு வேணும் சார். காசு இல்லாம இன்னைக்கு ஏதாவது பண்ண முடியுமா? நான் கேட்கிறேன். சொந்த பந்தம் நல்லா இருக்குன்னு பெருமை பேசுறீங்களே, சொந்த பந்தம் இந்த காலகட்டத்துல சரியில்லைங்கிறத நம்ம எல்லப்பாளையத்துல இதே ஊர்ல உங்களை வச்சுட்டே நிரூபிக்கவா? எங்க நிரூபியா? இவ்வளவு ஆண்கள் பெண்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். குறிப்பா கல்யாணம் ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கும் இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா, விழாக்குழு ஒருத்தரும் தூக்கல. அங்க இருக்க லேடிஸ் எட்டி பாக்குறாங்க, நம்ம வீட்டுல தூக்குறாங்களா இல்லையான்னு பாக்குறாங்க. தூக்குவாங்க. ஆனா அங்க ஒரே ஒரு அண்ணன் மட்டும் பின்னாடி தூக்குனார். ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரம்மா. அந்த கருவாங்க கேட்கிறான், அவளை தன்னாவிட்டா உட்காந்துருக்க, தூக்கு கைன்னு ஒரே இடி, வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே கேள்வியை நம்ம தாய் குழந்தைங்க நம்ம பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க. 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லாமே கை தூக்குவாங்க. ஏன்? அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இழிச்ச வாய் புருஷன் எனக்கு கிடப்பாரு, அதனால 7 ஜென்மத்துக்கு இவரே புருஷனா வரணும். அந்த ஒரு கணக்கு தான் சார். நீங்க சரி, இங்க இருக்க பெண்களை பார்த்து கேக்குறேன், கேளுங்க. மனச்சாட்சியோட சொல்லுங்க, கோயில் வாசல்ல உட்கார்ந்து. ஆமா, புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பர்சிலே வச்சிருக்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அங்க ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு,
மணிப்பரிசில வர வச்சுக்கணுமா? மணிப்பரிசிலங்கற இல்ல அங்க 2 பேரும் கை தூக்கிட்டு சொல்றாங்க. சும்மா கை தூக்கிடி அவன் என்ன மணிப்பரிசை திறந்தா பார்க்க போறான். ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோவை மணிப்பரிசு. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுங்கக்கா. நல்ல ஒரு கைத்தட்டல். 2 போட்டோவை மணிப்பரிசு. அந்த அளவு பாசம் சார். அவள பாசமாடின்னு கேக்குறேன். பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு ஒட்டறக்கு வச்சிருக்காங்கறானா. பாத்தியா? ஒட்டி பிடி சார்ஜ் கையெழுத்து போட்டு விட்டுருவா. பேங்க்குக்கு வீட்டுக்கு நான் லோன் அலைய வேண்டியதுதான். அப்ப இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சியா இருக்க முடியுமா? எப்படி இருக்க முடியும்? புறம் பேசிக்கிட்டு அலையறீங்களே, உங்க சொந்தத்தால நல்லா இருக்க முடியுமா நான் கேக்குறேன். ஆனா பணம் காசு தான் இன்னைக்கு எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது. பணம் இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில எதுவும் பண்ண முடியாது. இந்த சொந்த பந்தம் சரியில்லைங்கிறது ஒரு பாட்டிலே கொடுத்தான் சார். எப்படி தெரியுமா? ஏது பந்த பாசம் எல்லாம் வெளிவேசம், காசு பணம் வந்தால் நேசம் சில மாசம், சிந்தினேன் ரத்தம் சினெறிஞ்சிருச்சு ஞானம் பிறந்துருச்சு கண்மணி ஏ கண்மணி. சொந்த பந்தம் இன்னைக்கு ஒன்றும் சரியில்லை சார். புருஷனுக்கான மரியாதையே கிடைக்காது. இங்க இருக்கிற ஆண்களுக்கெல்லாம் சொல்றேன், கணவன்மார்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸ் சொல்றேன். பொண்டாட்டி ஜெயிக்கணும்னு பாடுபடுற புருஷனுக்கு 3 வேளை சாப்பாடு. பொண்டாட்டியவே ஜெயிக்கணும்னு பாடுபடுற புருஷனுக்கு ஒருவேளை சிங்கிள் டீ கூட கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி புருஷனுக்கு மரியாதை இல்லாம நடத்துறாங்களே, இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சியா இருக்குமா சார்? நான் எப்படி இருக்கும்? நான் இங்க கேட்கறது மட்டும் கரெக்டா இருந்தா நாங்க ஒரு உண்மையை ஒத்துக்கணுங்க. நிஜமா சொல்றேன். சொந்த பந்தம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, புருஷமார்கள் கணவனை பொண்டாட்டியை மதிக்கிற மாதிரி பொண்டாட்டி என்னைக்கா புருஷனை மதிக்கிறாங்களா? மதிக்க வேணாம் சார். சந்தேகப்படாம இருக்காங்களா சார்? சந்தேகப்படாம இருக்காங்களா? உங்க பட்டிமன்றம் பார்த்தா என் வாழ்க்கையில வில்லங்க வந்து ஏன் பட்டிமன்றம் பார்த்தா ஓ வாழ்க்கையில யூடியூப்ல நீங்க அன்னைக்கு என்ன சொல்லுங்க? கல்யாணமான புதுசுல காதல் மனைவியை பாட்டு காதல் பாட்டு பாடுங்க, அப்பதான் அன்பு வளரும்னு சொன்னீங்கல்ல. சொன்னீங்க. உங்க பேச்ச கேட்டுட்டு நான் போய் காதல் பாட்டு பாடினேன். அன்பு வளரல, பம்பு தான் வளர்ந்துச்சு. அப்படி என்ன பாட்டு பாடின? கல்யாணமான முதல் நாளே ஒய்ஃபை பார்த்து ஒரு பாட்டு பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவி அம்மா நீ, பார்வையிலே குமரி அம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா, 1000ல் ஒருத்தி அம்மா நீ. பாட்டு இப்படி இருக்கு. சூப்பர். அப்படின்னு நினைச்சுதான் நானும் பாடினேன். ஃபர்ஸ்ட்ல என்ன தாக்கா பாடினேன். 1000ல் ஒருத்தி அம்மா. அடிக்காதீங்க, அதான் சத்தம் கேட்க மாட்டேங்குதுல்ல. தப்புனே சட்டையை பிடிச்சா 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 பேர் எங்க இருக்காங்க? மரியாதை லிஸ்ட கொடுன்னு கேக்குறா சார். இப்படிதான் ஐயா. போன தீபாவளிக்கு என் முண்டாட்டி சரி எங்க 10,000 ரூபா கொடுங்க பட்டு சேலை வாங்கணும்னா நான் 500 ரூபா காசை கொடுத்து சரி காட்டன் சேலை வாங்கி கட்டு சும்மா ராணி மாதிரி இருப்பாயிடி அப்படிங்கிறேன். அதுக்கு சண்டைக்கு வர்றாரா? ஏன் சார்? அந்த ராணி யாருன்னு கேட்டு நீங்க புதுக்கோட்டை ராணின்னு வழக்கமா சொல்லிட்டு போக வேண்டியது துரோகம். அப்ப வாழ்க்கையில உள்ள மோசமா இருக்கு இந்த சொந்த பந்தம். மனுஷன் நிம்மதியா இருக்க முடியுமா? நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் சார், சத்தியமா சொல்றேன். நம்ம எல்லப்பாளையத்துல முறையா எங்க மகாராஜா நகைச்சுவை நாவலரை கூட்டு வந்து பட்டிமன்றம் நடத்துறீங்க. மஞ்சுநாத உட்கார்ந்து இருக்கிறாரு. மிகப்பெரிய கோரிக்கை இங்க இருக்க தாய் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு நான் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன கோரிக்கை? தயவு கூர்ந்து இனிமே எல்லைப்பாளையம் பெண்கள் எல்லாமே பண்பாடு கலாச்சாரம் மாறாம எல்லாமே குங்கும பொட்டு வைங்க, யாரும் ஸ்டிக்கர் பொட்டு வைக்காதீங்க. ஏன் காசு ஏன் நெத்தி நான் வாங்குவேன் நான் வைப்பேன் உனக்கு என்னடான்னு சண்டைக்கு வர்றதா இருந்தா வாங்குங்க வைங்க, உங்க நெத்தி உங்க காசு நீங்க வைங்க, தப்பு கிடையாது. ஆனா இந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டா என்ன தெரியுமா பண்ணணும்? எங்க ஆண்கள்லாம் சிகரெட்டு சுருட்டுலாம் குடிக்கிறோம்ல, லாஸ்ட் பப்பு இழுத்துட்டு அப்படியே சார் கீழே போடுறோம், தரையில போட்டு அணைச்சிருவாங்க, தரையில போட்டு நெருப்ப அணைக்கிறோம்ல. அந்த மாதிரி இங்க பெண்கள்லாம் ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சா தயவு செஞ்சு மண்ணுல போட்டு அணைச்சிட்டு போங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நான் சொல்றது உண்மைன்னா இங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க. இங்க ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டா பெண்கள் கீழே போடுறாங்க, எடுத்து கதவுல ஒட்டுறது, கண்ணாடியில் ஒட்டுறது, கக்கூசு பீங்கால ஒட்டுறது, வாஷ் பேஸ்ல கொண்டு போய் ஒட்டுறது, பாத்ரூம் டைல்ஸ்ல கொண்டு போய் ஒட்டுறது, இவ்வளவு வேலையை பண்ணிட்டு போறாங்களா இல்லையா சார்? ஒரு அம்மா என்ன தெரியுமா பண்ணிருச்சு? ஸ்டிக்கர் போட்டு பழசா போச்சுன்னு பஸ்ல போறப்ப பஸ்ல ஜன்னல் ஓரமா கம்பி இருக்கும்ல, அதுல ஒட்டி வச்சுட்டு அது பாட்டுல இறங்கிருச்சு சார். நான் பட்டிமன்றம் முடிஞ்சு பேக்கை வச்சு நின்று வீட்டுக்கு போறதுக்கு பஸ்ல சீட்டு கிடைக்கிறதே பெருசு, ஜன்னலோர சீட்டு கிடைக்கிறது இன்னும் பெருசு. அடிச்சு பிடிச்சி ஜன்னலோரமா ஏறி உட்காந்து நான் சாஞ்சு தூங்கிட்டே வீட்டுக்கு போன பாருங்க, ஜன்னல் கம்பில அந்தமா ஒட்டி வச்சிருந்த பொட்டு மாறி வந்து என் சட்டையில ஒட்டிருச்சு. இந்த பொட்டை நான் பார்க்கல, வீட்டு கதவை தொடர்ந்து என் பொண்டாட்டி பார்த்துட்டா. வாயா வா, எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டா. நான் இந்த பொட்டை பார்க்கலையே, இவ பட்டிமன்றத்தை தான் கேட்கிறான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குதுன்னு. ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டு போச்சு. இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சி இருக்குமா? நீ பரவாயில்லடா, என் வாழ்க்கை ரொம்ப மோசம்டா. ஏன் சார்? நான் எப்போதும் பட்டிமன்றத்துக்கு நோட்டு கொண்டு வரல, குறிப்பு எழுதுன. ஆமா, இப்ப 10 நாளா கொண்டு வர்றது. ஆமா, ஏன்? போன வாரம் ஒரு சம்பவம் நடந்து. என்ன சம்பவம்? வீட்டுல போய் பட்டிமன்ற குறிப்பு எழுதுவன் நோட்டை பெறட்டுனண்டா. சரி,
அந்த நோட்ல எவ்வளவு பொட்டை ஒட்டி விட்டு போய் பாத்தியா? என் பொண்டாட்டி சொன்னா நாளைக்கு பட்டிமன்றத்துக்கு நானும் வர்றேன்னா பாக்குறதுக்கு. பட்டிமன்றம் பார்க்கத்தான் வர்றான்னு கூட்டியாந்து இறக்கி விட்டேன். சரி. இறக்கி விட்ட சோர்ல பட்டிமன்றம் பேச வந்த ஒவ்வொரு பொம்பளை மூஞ்சியா பாக்குறா. இவ பொட்டா, ஆஹா, இவ பொட்டா, ஆஹா. வீட்டுல வந்து வேலைக்காரி மூஞ்சியெல்லாம் பாக்குறாடா. பாத்தீங்களா? கடைசியில ஒட்டுனது அவ பொட்டு தாண்டா. உண்மையில இங்க இருக்க பெண்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்ன கோரிக்கை? இந்த சிக்கனா வச்ச சேலை கட்டுறீங்கல்ல, பஸ்ல போய் உட்காந்தீங்கன்னா இறங்கும் போது அந்த சீட்டை தட்டி விட்டு வந்துருங்க. ஆமா. ஏன்னா அந்த சிக்கனா பூரா அந்த சீட்ல ஒட்டி இருக்கு. நைட்டு டூட்டி முடிஞ்சு டிரைவர் கண்டக்டர்னா சட்டையை கட்டிட்டு அந்த சீட்ல தான் படுத்து தூங்குறாங்க. போற வாரம் ஒரு கண்டக்டர் 3 பேர் சீட்ல படுத்து தூங்கிட்டு சரி எந்திரிச்சு போய் டூட்டி முடிச்சுட்டு மத்தியானம் வீட்டுல போய் சட்டையை கழட்டிருக்கான். உடம்பு பூரா சிக்குன்னு இருந்து. பொண்டாட்டி கேட்டிருக்கா, நீ ஊரா பட்டிமன்றம் பேச போனியா வேற எதுக்கு போனியாடான்னு. பாத்தீங்களா? அப்ப இந்த மாதிரி சிக்கல் வந்தா எப்படி தெரியுமா பாட்டு கொடுக்குறான்? சிரிப்பு வருது, சிரிப்பு வருது, சிரிப்பு வருது சித்தாப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரு உந்தன் சட்டாப்பா. சிரிப்பு வருது சித்தாப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரு உந்தன் சட்டாப்பா. வாழ்க்கை அவ்வளவு மோசமா போதே சார். ஆனா பணங்காசு தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. நான் ஏன் தெரியுமா சொன்னேன்? எக்கோ கட் பண்ணிருங்க. சத்தியமா சொல்றேன் சார், பணங்காசு இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பிள்ளை கூட இன்னைக்கு கஷ்டப்பட்டு, நீங்க பஸ்ல போனீங்கன்னா தெரியும், பெரியவங்க வயசானவங்க ஆதரவு இல்லாதவங்க எல்லாம் கையில வெள்ளரி பிஞ்சை வச்சுட்டு வித்துட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க 4 வயசு 5 வயசு பிள்ளைங்களா வெள்ளரி பிஞ்சை வச்சு வித்துட்டு இருக்காங்க. அதனாலதான் ஒரு புது கவிஞர் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னா, வெள்ளரி பிஞ்சு விற்கிறதுன்னு சொன்னா சார். வெள்ளரி பிஞ்சு விற்கலையா, வெள்ளரிய ஒரு பிஞ்சு விற்குதான். அப்ப இந்த பணம் இன்னைக்கு எவ்வளவு தேவையுள்ளதா இருக்கு பாத்தீங்களா? இந்த பணம் இல்லாதனாலதான் சார் ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு இருக்கோம். நான் ஒண்ணே சொல்றேன், சொந்த பந்தம் நல்லா இருக்குனாங்கல்ல, நல்ல நாக்கப்படுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். நானும் புடிக்கி தான் பாக்குறேன். வலிக்கு இந்த துண்டை போட்டு புடுங்க. மொத்தமா இருக்கா? பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு உங்களுக்கு பாட தருதா சார்? நான் கேட்கிறேன், பெத்த பிள்ளைக்கு தாலாட்டு பாட்டு பாட தருதாமா? அப்படி மட்டும் நினைக்காத. ஏன் பொண்டாட்டி மாதிரி தாலாட்டு பாட முடியும். இருங்க, இது 2026. எனக்கு தெரிஞ்ச புள்ளி வரபடி தமிழ்நாட்டுல யாருக்கும் இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு தாலாட்டு பாட்டே பாட தெரியாது. ஏன் பொண்டாட்டி தாலாட்டு பாடுவாயா? என் பொண்டாட்டி திருவையாறு இசைக்கல்லூர்ல முறைப்படி இசை படிச்சவன். அடேங்கப்பா. அவ எப்படி தெரியுமா பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா? சொல்லி கொடுங்க சார். இந்த எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க சார். சொல்லி ஒண்ணு காட்டுங்கண்ணே. தெய்வ கடாட்சமா இருக்கு தம்பி. ஒரு 6 நோட்டு காட்டு தம்பி. தம்பி தம்பி கீபோர்டுல காட்டுவோம், வாயில காட்டாது. வாய் வத்தல் கொண்டு வரைக்கும் போயிட்டு வரும். அந்த புள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. எல்லாரும் கத்துக்கங்க. அந்த புள்ளை அண்ணே லைட்டா எக்கோ கொடுங்க. ஒரு பாயிண்ட் எக்கோ கொடுங்க. ஒரு பாயிண்ட் எக்கோ கொடுங்க. அந்த புள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டுவா பாருங்க. அப்படியே தொகைராவா. பாட்டே அவ்வளவுதான்டா. பாட்டே அவ்வளவுதானா? கதவை திறந்து பார்க்குறேன், 32 நாய் படுத்து கிடக்கு. பாத்தியா? ஏன்டி இத்தனை நாய் கிடக்குங்கிறேன். வந்த நாயெல்லாம் சும்மா தான் இருக்கு, சொந்த நாய் தான் குலைக்குதுங்கிறாங்க. அப்ப இந்த சொந்த பந்தத்தால மகிழ்ச்சியா இருக்குமா? அன்னைக்கு மெட்ராஸ் போற சார் ஒரு அம்மா மாடர்ன் மம்மி லெகின்ஸ் ஒன்று போட்டுக்கிச்சு, டி ஷர்ட்டை போட்டுக்கிட்டு பெத்த பிள்ளைய தொட்டில போட்டு தாலாட்டு வரன்னு தொட்டில போட்டு அப்படின்னு பாருங்க. குழந்தை தொட்டியை விட்டு சனியனை எதுக்கு இங்க வந்து வாழ்வாள்னு கத்துறேன். உன் புருஷங்கார திண்ணையில தண்ணி அடிச்சு படுத்து கிடக்குறான், அங்க போய் கத்து நானே தூங்கிக்கிறேங்குது. அது இந்த சொந்த பந்தம் நல்லா இருக்குன்னு பெருமை பேசுறீங்களம்மா. மாமியா மருமகிட்ட இருக்கிற பூரா சண்டையுமே இந்த தாலாட்டு படுறதுனால ஜாட பேசுறீங்க. எந்த குடும்பத்திலேயாவது நான் கேட்கிறேன் சார், மாமனாருக்கும் மருமகனுக்கு சண்டை வந்து நீங்க பாத்துறீங்களா சார்? இல்ல. ஆனா மாமியா மருமக சண்டை வீட்டுக்கு வீடு இருக்கே. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மாமியா மருமக சண்டை கூட ஜாட பேசுற சாக்குல இந்த தாலாட்டு பாட்டை விடுறாங்க சார். நான் ஒரு கற்பனைக்கு சொல்றேன், இதை சொல்லி நிறைவு செய்றேன். வாழ வந்த மருமவ, நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமவ, பெத்த பிள்ளை அழுவுது. யாருக்கு தாலாட்டு பண்ணணும்? அந்த குழந்தைக்கு தானே பண்ணணும். முதல் நாளே மாமியா கூடி நாத்தனா கூடி முடிபுடி சண்டை. இப்ப மாமியாவும் நாத்தனாவும் சைடுல உட்கார்ந்து இருந்தாங்க. வாழ வந்த மருமவ பிள்ளை அழுதுன்னு தாலாட்டு பண்ணா. எப்படி தெரியுமா பண்ணா? பூமியோ நல்ல பூமி, என் புண்ணியரும் நல்லவரு. யாரு? புருஷன். புண்ணியரை பெத்தெடுத்த பெருங்குரங்கே தொந்தரவு, பெருங்குரங்கே தொந்தரவு. அந்த அக்கா குப்பரை விழுந்து சிரிக்குது. ஐயோ, எனக்கு கல்யாணமாயி 14 வருஷம் ஆகுது. ஏன் மாமியால என்ன சொல்லி திட்டணும்னு ஆசைப்பட்டனா அதே இந்த கருவாய் நம்ம ஊர்ல மைக்ல சொல்றாண்டி ஆயா அப்படின்னு பாக்குது. அடுத்து நாத்தனா உட்காந்தால 2வது லைன் நைசா நாத்தனாவை கூப்பிட்டா. மண்ணோ நல்ல மண்ணு, என் மன்னவரும் நல்லவரு, மன்னவர் கூட பிறந்த
மலக்குரங்கே தொந்தரவு மலக்குரங்கே ஒரே அடிதடி சார். நம்மால் வந்து பார்த்தா அதுதான் ஆண் சிங்கங்கிறது. அம்மா பொண்டாட்டி அக்கா 3 பேரும் சண்டை போடுறாங்க. குழந்தை அழுது இவன் தாளாட்டு பண்ணான். எப்படி தெரியுமா? எப்படி? யாரும் அடிக்கவில்லை, யார் அடிச்சும் இவன் அழல, தானே அழுகிறாண்டி, தம்பித்தோண வேணும்னு, தம்பித்தோண வேணும்னு. இப்படி பிட்ட போட்டு தானே நம்மள 140 கோடியில கொண்டு போய் விட்டுட்டாங்களே. பாத்தீங்களா? கொரோனாவுல மட்டும் 70 லட்சம் புள்ள பிறந்திருக்குங்கிறாங்க. கவர்மெண்ட்ல சமூக இடைவெளியோட இருக்கடான்னா சமூக இடைவெளி இல்லாம இருந்திருக்காங்களே. பாத்தீங்களா எவ்வளவு சிக்கல் வருது பாத்தீங்களா? நிறைவா ஒண்ணு சொல்லி நிறைவு செய்யற சார். நாங்க ஏன் தெரியுமா பணம் வேணும்னு சொல்றோம்? இந்த பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஊடமே இந்த பணம் தான். இப்ப எனக்கு 2 பெண் குழந்தைங்க. இந்த பட்டிமன்றம் முடிஞ்சு நான் நேரா ஓடி போய் அந்த குழந்தைங்களுக்கு முத்தத்தை கொடுத்தா சந்தோஷம் இருக்குமா? அதை தாண்டின ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைங்க என்ன தெரியுமா கிடைக்கும்? என் பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அதை கடையில நான் வாங்கிட்டு போய் அந்த தின்பண்டத்தை கொண்டு போய் கொடுக்குறப்ப அந்த முகத்துல ஒரு சந்தோஷம் வரும். பாத்தீங்களா? ஒரு பிள்ளைய பேல அப்பா எல்லாம் பாசம் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, நிறைய நகை நட்டை போட்டு ஒரு பெரிய இடத்துல கட்டி கொடுக்குறப்ப தான் அவருக்கு அந்த சந்தோஷம் வரும். அப்போ உங்க பாசத்தை வெளிப்படுத்தணும்னா கூட கையில பணம் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது சார். அதான் வாழ்க்கை நிதர்சனம். இந்த பணத்தோட அருமை யார் தெரியுமா கேட்கணும்? இதை சொல்லி நிறைவு செய்றேன். 80 வயசு பெரியவர் ஒருத்தர் இந்த மாதிரி கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தார். நிறைய நிலம்லாம் வச்சு நிறைய டிராக்டர் மாட்டு வண்டிலாம் வச்சு ஜமீன்தாரா வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. நாம வாழ்ந்த காலத்துல ஜமீன்தாரா வாழ்ந்துட்டோம், வயசாகி போச்சு, எப்ப மண்டே போடுவோம்னு தெரியாது, நாம ஏன் இன்னும் ஜமீன்தாரா இருக்கணும்? நம்ம பிள்ளைக்கு இருக்கிற சொத்தை பூரா எழுதி வச்சிருவோம். ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான், 25 வயசு, அவனுக்கு எழுதி வச்சிருவோம். அவன் இந்த ஊர்ல ஜமீன்தாரா வரட்டும், நாம வயசான காலத்துல வீட்டுல இருந்து வேடிக்கை பார்ப்போம்னு தான் சொத்தெல்லாம் அந்த சொந்த பந்தம் நம்பி பெத்த பிள்ளை மேல எழுதி வச்சார். அந்த பையன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு என்ன தெரியுமா பண்ணிட்டான்? இதான் கலிகாலம், சொந்த பந்தம் சரியில்லைங்கிறது தான் அதை சொல்றேன். அந்த பையன் சொத்தை பூரா அப்பாட்ட வாங்கிட்டு 3 வேளை சோறு கூட கொடுக்காம பெத்த அப்பனை கோவில்ல பெச்சு எடுக்க விட்டான் சார். ஒரு ஆம்பளைக்கு கஷ்டம் எது தெரியுமா? அந்த ஊர்லயே நல்லபடியா வாழ்ந்துட்டு அவர் 4 பேருக்கு உதவி செஞ்சவன்லாம் பார்த்து ஐயா உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி தரட்டுமான்னு கேட்கறான். பாத்தீங்களா? அந்த நிலைமை மட்டும் எந்த ஆண்மகனுக்கும் வந்துடக்கூடாது சார். அந்த மாதிரி வேதனைப்பட்டு சரி நான் இன்னைக்கு வாங்கி கொடுத்தாலும் எனக்கு வாங்கி தரட்டுமான்னு கேட்கறான். பெத்த பிள்ளையே நீ ஏமாத்திட்டானேன்னு அந்த பெரியவர் வருத்தப்பட்டு சொன்னாரா, அடே படுபாவி, பெத்த பிள்ளைன்னு நினைச்சதானடா என் சொத்தை பூரா உன் பேர்ல எழுதி வச்சேன், இன்னைக்கு அந்த சொத்துக்காக என்ன நடுரோட்ல விட்டியடா, அந்த சொத்தை நான் வச்சிருந்தா கூட என்ன காடுகரை அனுப்புற வரைக்கும் எனக்கு 3 வேளை சாப்பாடு போட்டுறியடான்னு நினைச்சாராம், வேதனைப்பட்டாராம். இதை இன்னைக்கு இல்ல 45 வருஷம் முன்னாடி கண்ணதாசனே சொன்ன அந்த பணத்தோட அருமையை. ஒரு குளம்னு இருந்தா குளத்துல தண்ணி இருந்தாதான் மீனுங்கிற ஒன்னே வரும், அந்த மீன் இருந்தாதான் அதை பிடிக்கிறதுக்கு கொக்குன்னு ஒன்னே வரும். அது போல ஒரு ஆணுன்னு இருந்தீங்கன்னா உன்கிட்ட சொத்து இருந்தாதான் உன்னை அப்பான்னு சொந்த உணர உன் பிள்ளையே தேடி வருவான். உன்கிட்ட சொத்து இல்லாட்டி பெத்த பிள்ளை கூட வரமாட்டாங்கிறத இன்னைக்கு இல்ல அன்னைக்கே சொன்னார். குளத்திலே தண்ணி இல்லே, கொட்டும் இல்லே, மீனும் இல்லே, பெட்டியிலே பணம் இல்லே, பெத்த பிள்ளை சொந்தம் இல்லே. அடுத்த சென்ஸ் ரொம்ப அழகா சொன்னாரு, அடிக்க வேணான்னு. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவன் மனசு பித்தம்மா, பிள்ளையின் மனசு கள்ளம்மா, பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமாடா, வேதனையே பந்தி வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. பானையில சோறு இருந்தா பூனைகள் கூட சொந்தம் கொண்டாடி வரும். ஓ வேதனையை பந்தி வச்சுனா சொந்தக்கார பைய கூட ஒரு பையன் வரமாட்டாங்கிறதா நிதர்சனமான உண்மைன்னு சொன்னா, கூழு சுண்டல் வேர்க்கடல் வத்தக்கை விடுமாக்கா சுண்டகஞ்சி சுட்டால மக்காத்தில் நீரும் ஒரு பேட் இலை நீராத்து கடகம் கம்ப்ளீட் அபிச்சமிட்டு ஆஃப் ஆயில் ஆம்புலெட்டு. இந்த பாசம் இது எல்லாமே டூப்பு. பாக்கெட்ல இருக்க பணம் தான் டாப்பு. நடுவரை எங்கனிக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்புங்கிற காரணத்தினால நல்லது இருப்பை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மனிதன் மனமகிழ்ச்சியோடு வாழ அதிகம் தேவை, சொந்த பந்தத்தை காட்டிலும் சொத்து பத்தே என்று சொல்லி இந்த ஊர் மக்கள் கொடுக்கிற காசை பிரிச்சு எனக்கும் மஞ்சுநாதனுக்கும் கொடுங்க, இந்த கோவில்ல இருக்கக்கூடிய தேங்காவையும் வாழைப்பழத்தையும் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி விராட்டு விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். பணம் இருந்தா அம்பானி, பணம் இல்லைன்னா அம்போனி, பணம் இருந்தா ஹீரோ, பணம் இல்லைன்னா ஜீரோ. உண்மையில நல்லா சொல்லியிருக்கார். சொந்த வந்து அன்னைக்கு நல்லா இருக்கா? ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்கிற ஊரம் கீரி புள்ள. ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்கள பார்க்க போனோம்னா ஆஸ்பத்திரியில் எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம்.
தாய் ஒரு பக்கம் உலகம், புள்ள ஒரு பக்கம் உலகம். போன மாசம் என் குழந்தை பிறந்துச்சு. எனக்காண்ட வர சொல்லி சகலைக்கு போய் சொல்லுங்க. குழந்தை பிறந்த பார்க்க போறோம். தாய் அலுவல, பிள்ளைங்க அலுவல, புருஷன் கிடந்து அழுதுகிட்டு இருக்கேன். நீ ஆண்டா அழுவுறான்னு கேட்குறேன். ஆப்ரேஷனுக்கு 80,000 ரூபா பணம் கட்டணும். நான் தாண்டா நம்ம கிடந்து அழுதுட்டு இருக்கேன். அதையும் பிரித்து விட்டுருக்காங்க பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா, 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா, 3வது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன், 4வதுக்கு நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணாம், பெரிய மனுஷி மாதிரி உட்காந்துரும். பணம் இல்லைன்னா யாராவது நிம்மதியாக வாழ முடியுமா சார்? பணத்துக்காகத்தானே வங்கோலையா எல்லாம் சுற்றுறான் அப்படின்னு பேசியிருக்காரு. இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச வருகிறார் பாண்டிச்சேரி கௌரமி அவர்கள். Hello, check. Hello. ஹலோ Hello, check.